வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? திவாஷினி. திவாஷினி. சரி, திவாஷினி மிஸ், நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு சொன்னால், ஒரு வீட்டில் 5 சகோதரிகள் இருக்கிறாங்க. சரியா? ஒரு வீட்டில் எத்தனை சகோதரிகள் இருக்காங்க? 5 சகோதரிகள் இருக்காங்க. இந்த சகோதரிகளில் மீனா என்ன செய்து கொண்டிருக்காங்கடா? வீட்டை பெருக்கி கொண்டிருக்காங்க. நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளணுமா? மீனா வீட்டை பெருக்கி கொண்டிருக்காங்க. சரியா? கீதா துணி துவைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஷாலினி செஸ் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அமிர்தா சமைச்சு கொண்டிருக்கிறாங்க. சரண்யா என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் ஒரு பயணம் ஒன்று போயிட்டு இருக்காங்க. அந்த கடைசி சகோதரி என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க? எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நோட் பண்ணி கொண்டிருப்பாங்களா? இல்லை, சரியா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு சகோதரி வீட்டை பெருக்கிறாங்க, இன்னொரு சகோதரி சமைக்கிறாங்க, இன்னொரு சகோதரி பயணம் போகிறாங்க, இன்னொரு சகோதரி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. வேற ஒரு சகோதரம் இல்லையாங்க? இருக்காங்க, 4 பேர் தானே சொல்லியிருக்கோம். ஒரு சகோதரி வீட்டை துடைக்கிறாங்க, ஒரு சகோதரி வந்து சமைக்கிறாங்க, ஒரு சகோதரி பயணம் போகிறாங்க, ஒரு சகோதரி விளையாடி கொண்டிருக்கிறாங்க. 4 பேர் வந்துட்டாங்க. இப்போ 5வது ஆள் என்ன செய்து கொண்டிருப்பாங்க? வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்களா? இல்லை, செஸ் விளையாடுறால் தனியாக விளையாட இல்லாது. சரியா? சரி, இப்போ ஒரு பொது அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி. சரி, மனிதனுடைய உடல் உறுப்புகளில் மிக விரைவாக குணமடையக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது, தெரியுமா என்னண்டு? மிக விரைவாக குணமடையக்கூடிய ஒரு உறுப்பு இருக்குது, ஒரு 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 உறுப்பு இருக்குது உடம்புல. ஆனால் இது குணமடையக்கூடிய ஒரு உறுப்பு. இப்போ எல்லா வருத்தங்களுக்கும் உடல் பாகத்தில் சரி, எல்லாத்துக்கும் என்னன்னு சொன்னால் நாக்கு. நாக்கில் வெட்டுப்பட்டாலோ இல்லை சுடுபட்டாலோ என்ன செஞ்சாலும் ஒரே நாளில் என்ன செஞ்சிடும்? டக்குன்னு அது மாறி போயிடும். ஆனால் வேறு இடங்களில் பட்டால் அது கன நாள் எடுக்கும். சரியா? இப்போ அறிவை வளர்த்து கொண்டீங்களா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கான ஒரு பரிசு இருக்கு, எடுங்க.